ஹலோ, சாந்தா பாட்டி பேசுகிறேன். சிவராத்திரி எதை குறிக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? உண்மையானதை யாரும் சொல்கிறதில்ல, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டான்றான். சிவன் பொண்டாட்டி பார்வதியை பிரம்மாவு அபகரிக்க பார்த்தார். அது சிவனுக்கு தெரிஞ்சு போய் சிவன் பிரம்மாவோட தலையெடுப்பான். தலையெடுத்து கையில் பிடிக்கும்போது ஆடிடுவார். கோவம் தாங்க முடியல. கூட இருந்து குடி பறிக்கிற மத்தியா ஃப்ரெண்டு செய்த வேலை. அப்போ விஷ்ணு தான் சொன்னான், தலை கையில் பிடிச்சாதான் அது ஒட்டாது, போய் ஒட்டும் பிரம்மா தலை. அந்த தலையை எடுத்துன்னு கையில் பிடிச்சிட்டு ஆடுற போல் சிதம்பரத்தில் டான்ஸ் ஆடுவார் பயங்கரமாக. இவரை கோவம் தணிக்கிற நாள் தான் சிவராத்திரி. இவர் அந்த அந்த பொம்பளைங்களை, அந்த ஆளுங்களோட பொம்பளைங்களை எல்லாம் கொண்டுடுவார், தப்பு செய்வார். அப்படி இவரோட அந்த யூரின் பாஸ் பண்ணுறது அற்று போயிடும். அப்போது அவர் நின்று ஆடுவார், பூமியே ஆடும். அவரை கோபம் குறைக்கிற நாள் தான் சிவராத்திரி. எல்லாரும் அவரோட கோபம் குறைக்கிறதுக்கும், நம்ம செய்த தப்புகள், தெரிஞ்சோ தெரியாத செய்த தப்புகள் நம்மளுக்கு குறையும். அதுதான் சிவனுக்கு பட்னி இருந்து சிவராத்திரி. கூத்தாட சொல்லலை, டான்ஸ் ஆட சொல்லலை, பிரார்த்தனை பண்ணுங்க மனம் உருகி. அல்லாத அங்கங்கே கூட்டம் போட்டு டான்ஸ் ஆட சிவன் சொல்லலை. சிவனை நம்ம கோபம் குறைச்சி கொண்டு வர்றாங்க. அது வரலும் காசியில் இருந்த சிவனின் அவங்க சுடுகாட்டில் தஞ்சம் புந்துருவாங்க. அப்புறம் தான் அகோரிகள் உண்டாயிடுச்சு. அங்கேருந்து அந்த சிவனை இமாலயத்தில் கொண்டு போய், இமாலயம் தானே உண்டான கோவில் கிடையாது, கெட்டின கோவில் தான். நல்லா பாருங்கள். அதில் கொண்டு போய், இமாலயத்துக்கு மேலே யாரும் கிடையாது, கீழே தான் வீடு. அதில் சிவனும் பார்வதியும் கொடுத்துன வைக்கிறாங்க. அது யாருமே இந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க. இது எங்கள் பாட்டி எங்களுக்கு சின்ன வயசில் சொன்னது. எதோ சொல்கிறாங்க, மீட்டிங்கு போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, கூத்தாடுறாங்க. சிவன் கோபம் குறைய. அதிலிருந்து தான் காசியில் அகோரிகள் உண்டாயிடுச்சு. இதுதான் உண்மை. கூட இருக்கிறவன் தான் குழி பறிக்கும். சிவனுக்கு வயசாகிடுச்சு. சிவன் பொண்டாட்டி பார்வதி சின்ன பொண்ணு. அது ஆசைப்பட்டார் பிரம்மா. அதுக்கு பிறகு பிரம்மாவோட கோவில் நம்ம ஊரில் கிடையாது. சிவனோட உருவம் கிடையாது. சிவனுக்கும் கோவில் வைக்கக்கூடாதுன்னு பஞ்சாயத்தில் பிரச்சனை பேசிட்டாங்க. சிவனுடையும் பார்வதியுடையும் உயிர் நாடிகள் வச்சு தான் லிங்கம்னா சம்ஸ்கிருதத்தில் உயிர் நாடி வச்சு தான் நம்ம கும்பிட்றோம். இதுதான் உண்மை.